Good morning, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Friday. So Friday full day vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். So நான் full day vlog போட்டு 3-4 days ஆச்சு எடுத்து. So இன்னைக்கு வந்து full day vlog எடுக்கலாம்னு. So டைம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 9:05 ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5:30 பக்கமாவே எழுந்திருச்சிட்டு சரி இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கிழங்கெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணலாம்னு ரெடி பண்ணலாம்னு எழுந்திருச்சேன் சீக்கிரமா. பட் எழுந்திருக்கவே முடியல, அவ்வளோ ஒரு பனி வீட்டுக்கிட்ட. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மார்னிங் பாத்தீங்கன்னா நல்லா தூக்கமே வருது. என்ன பண்றது, பட் ஆனாலும் பாப்பாக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், டிஃபன் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால 5:30 பக்கமாகவே எழுந்திரிச்சேன். சரி எழுந்திரிச்சு கிச்சனில் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தேங்காய் உடைக்கலான்றது. தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அந்த தேங்காய் போட்டு குழம்பு செஞ்சால் நல்லா இருக்காதுன்ட்டு டக்குன்னு வந்து ரெசிபியை மாற்றிட்டேன். தக்காளி சாதம் பண்ணிவிட்டு அப்பளம் வறுத்து வச்சுட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை போட்டு அந்த தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஸோ சிம்பிளாக வேலை முடிஞ்சுட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தான் இதெல்லாம் செய்யணும். 9 o'clock ஆச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா, லஞ்செல்லாம் பேக் பண்ணி அப்படியே அனுப்பியாச்சு. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இல்லை ஃபுல் க்ளீனிங் இருக்குது. இன்றைக்கி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றலான்னு பயங்கரமாக பசிக்குது. ஸோ போய் ஒரு தோசை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 வேலை செய்யலான்னு. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு துணி மடித்து 2-3 டேஸாக துவைச்சி போட்ட துணி இது இன்னும் மடிக்காமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி மடிக்கலாம் அப்படியே ஒரு 3 days அப்படியே ஓடிட்டேன். நான் இந்த மாதிரி நான் விட்டதே இல்லை. இன்னொருத்தில் ஒரு 3-4 days ரொம்ப லேசியாக இருந்ததா, சரி சேர்த்து மடிச்சிக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இது 2 daysக்கு முன்னாடி வாஷ் பண்ண துணி. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மடித்து உள்ள கபோர்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு க்ளீனாக இருக்குது, கூட்டுற வேலை இல்லை, தொடச்சி மட்டும் விட்டால் போதும். நல்ல வெயில் வந்துருச்சுங்களா காலையிலேயே. அதனால் கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து விட்டுருக்கேன். சும்மா சில்லுன்னு ஆகிடுது ரூமெல்லாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour பக்கமாக கதவெல்லாம் திறந்து விட்டால் நல்லா சூடாகும்ல ரூமெல்லாம். இது என்னவோ தெரியல, இந்த வேலூரில் சம்மருக்கு பயங்கர வெயில் அடிக்குது, வின்டருக்கு பயங்கரமாக குளிருது. என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி இருக்குது கிளைமேட்டு. இப்போ கிச்சனுக்கு போகலாம் வாங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சன். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இப்போ என் பாப்பாவுக்கு செஞ்சு அனுப்பிட்டேன். தக்காளி சாதம் நான் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் அப்பளம் வறுத்து அனுப்பிட்டேன். பாப்பா ஒரு தோசை சாப்பிட்டு போகிறேன், மாவு இருக்குது. நான் இப்போ ஒரு தோசை சாப்பிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 மற்ற வேலையெல்லாம் முடிக்கலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு சுடலான்னு மாவு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாகா ரைஸ் ஃப்ளோர் இந்த முறுக்கு சுடலாம், தட்டை சுடலாம். ஸோ இன்றைக்கி வந்து முறுக்கு பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு முறுக்கு ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ண போகிறேன் முறுக்கு ரெசிபி. எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, பட்டர் நிறைய போட்டால் நல்லா சாஃப்ட் ஆகிடும்ன்றாங்க. ஸோ நான் பட்டர் போட்டு இன்றைக்கி முறுக்கு சுடலான்ட்டு இருக்கேன். நான் அதையும் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். பாப்பா வந்து எவ்ரி வெட்னஸ்டே வந்து குக்கிங் கிளாஸ் இருக்குது அவங்க ஸ்கூலில். ஸோ இந்த வெட்னஸ்டே வந்து ஊறுகாய் பண்ண சொன்னாங்க. ஊறுகாய் பண்ணாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லெமன் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்து வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். அது சில்லி பவுடர், அப்புறம் என்னது ஏதோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எல்லாம் போட்டு ஊறுகாய் ரெடி பண்ணி இதை வந்து ஒரு 3-4 days வெயிலில் வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் ஸ்மெல்லாம் ஊறுகாய் ஸ்மெல் வந்துடுச்சு, நல்லா ஊறுகாய் ஸ்மெல் வந்துடுச்சு. பட் கொஞ்சம் லைட்டாக கசக்குது, ஏன்னு தெரில. இதை வந்து நல்ல வெயிலில் வச்சு எடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா வராருங்களான்னு அவருக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்குறான். ஸோ அம்மா வெயிலில் வச்சு எடுமா 3-4 daysக்கு அப்படின்ட்டுருக்கா. இப்போ நானும் அவள் சொன்ன மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துகிட்ருக்குறேன் இந்த ஊறுகாவை. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை போட்டுக்கிட்டேன். இன்னும் தெரில, இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் சாதம் சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை காலையில். ஸோ அதனால் சாம்பாரில் கொஞ்சமாக சாதம் வந்து சூடு பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டுமா லைட்டாக சாதம் சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசையாகிடுச்சு காலையில். கொஞ்சமாக சூடு பண்ணியிருக்கேன். தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் எப்பவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருக்கு, பட் நல்ல டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சு.
கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டேன் போல இன்றைக்கி. சாதம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 glass black டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாமே. எப்பயுமே மார்னிங்கில் சாப்பிட்டா செம்ம டயர்ட் ஆகிடுது. ஸோ ஒரு 1/2 glass black டீ போடலான்ட்டு. ஆக்சுவலாக பிளாக் டீன்றது வந்து வேறு. நான் வந்து இந்த மாதிரி டீ தான் போட்டு குடிப்பேன். எப்பவுமே கொஞ்சம் தண்ணியில் சுகர் போட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் டீ பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் குடித்தா நல்லா குடிச்சிட்டு வேலை செஞ்சால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. எனக்கு அப்படி பழகி போச்சு. ஸோ ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். Black tea ready. Oh, sorry. எப்பவுமே துணி வாஷ் பண்ணதெல்லாம் அப்பப்போ நான் வந்து மடிச்சிடுவேன். ஸோ இன்னும் இந்த 2 days அப்படியே விட்டு வச்சுட்டேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் லேசி ஆயிடுச்சுங்களா. சரி சேர்த்து மடிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. நான் துணி மடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சுருவேன். நீங்கள் என்ன திட்டிட்டீங்க துணி மடிக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பேங்க. ஸோ நான் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஹால் கிளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போகலான்னு இருக்குங்க. பெட்ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ துணியெல்லாம் மடித்து வச்ச பிறகு தான் பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்படியே எல்லாம் அங்கங்கே துணியெல்லாம் கிடக்கிறது நல்லாவே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே அப்படி இறஞ்சி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அங்கங்கே மடித்து அந்த இடத்துல செப்பரேட் பண்ணி வச்சிடணும். துணியெல்லாம் அங்கங்கே இறஞ்சிருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இந்த 2 days நான் அப்படி விட்டுட்டேன். நான் விட மாட்டேன். இன்னும் இந்த 2 days எனக்கு கொஞ்சம் உடம்பு கஷ்டமாக இருந்ததுனால அப்படி விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃபோல்டு பண்ணி நல்லா கபோர்டில் அங்கங்கே இறக்கிட்டேன். இப்போ தான் நீட்டாகுது பெட்ரூம் பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஹால் கிளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போகலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10:45 தான் ஆச்சு. இன்றைக்கி வந்து வேலை எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுற வேலை இல்லைல்ல. ஸோ அதனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு. எப்போவுமே நான் கூட்டி துடைக்கிறது இருந்தால் எனக்கு 12:30 1 o'clock ஆகிடும். நேற்றே வந்து நேற்றும் கூட்டி துடைச்சிட்டேன். சரி கூட்டுற வேலை மட்டும் இல்லை துடைப்பேன். பட் இன்றைக்கி ஃப்ரைடேனால பூஜை பண்ணுறதுனால துடைப்பேன். ஸோ இன்றைக்கி கூட்டுற வேலையிலனால வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. கிச்சனில் வந்து வேலை இருக்குது. பாத்திரம் கழுவணும், கேஸ் துடைக்கணும், இந்த ஸ்லாபெல்லாம் க்ளீன் பண்ணோம். அவ்வளோதான். இந்த கிச்சனுக்குள்ளே இருக்க பாத்திரத்தை கழுவிட்டு வீடு தொடச்சேன்னா வேலை முடிஞ்சுது. அவள் கம்ப்ளீட்டு ஃபுல்லாக எல்லா ரூமும் க்ளீன் ஆகிடுச்சு. பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹால் க்ளீனிங் முடிஞ்சது. இந்த சோஃபா தான் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்டடி ரூமும் ஃபுல் க்ளீனிங் முடிஞ்சுது. 11 o'clock எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து பாப்பாவோட ஸ்டடி டேபிள், அது வந்து பையனது. இது பாப்பா ஸ்டடி டேபிள் ஸ்டடி ரூமில் பார்த்திங்கன்னா
அவருடைய ஒரு கோல்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள். இதை நான் ரொம்ப நாளாக அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பாப்பாவோட கோல்ஸ் அதாவது கெட் குட் மார்க்ஸ், get 5 gold medals in Olympiad exam, to become a best dancer in Bharatanatyam, to become a doctor and save the family. பாப்பாவோட கோல்ஸ் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த வயசில் குழந்தைக்கு இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மைண்டு, இந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு தாட் இருக்கான்னு சூப்பராக இருந்தது. இது பாப்பாவோட ஸ்டடி டேபிள், அது பையனுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி ரூம் க்ளீன் ஆயிடுச்சு. டெய்லி இந்த மாதிரி நம்ம ஸ்லாப் இந்த மாதிரி இந்த கேஸ் ட்ரானுக்கு அந்த இதெல்லாம் தொடச்சிட்டோன்னு வைக்கலாம், எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்காது. நான் டெய்லி ஒரு டைம் தொடச்சிடுவேன். டெய்லி சோப் ஆயில் போட்டு தொடச்சிடுவேன். ஸோ அதனால் ஒரு அளவுக்கு எனக்கு வந்து இந்த பிசுபிசுப்பு நம்ம சமையல் செய்யும்போது அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்குல்ல அது இருக்காது. அதனால் டெய்லி கொஞ்சம் ஈர துணி போட்டு தொடச்சிடுங்க, சோப்பு தண்ணி போட்டு தொடச்சிடுங்க. நம்ம டெய்லி தொடங்கும் போது நமக்கு வேலை கம்மியாகும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம்னு வைங்களேன், வேலையும் ஜாஸ்தி, அந்த அப்புறம் அந்த பிசு அதெல்லாம் பிடிச்சிக்கும். நல்லா டெய்லி ஒரு டைம் இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா வேலை கம்மியாகும். ஆக்சுவலாக இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 6 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த நாபெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த என்ன சொல்லுவாங்க கேஸ் அந்த பர்னர் இருக்குல்ல அது போயிடுச்சு, அந்த பிளேட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதை மாற்றிட்டு வேறு வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மந்த் ஓட்டலான்னு பார்த்துட்ருக்கேன். 6 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா. பட்டர்ஃப்ளை ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது எல்லாம் போச்சு, மாற்றணும். இது மாற்றணும். ஒரு மிக்ஸி இருக்குது, அது 2 சேர்க்கணும். மிக்ஸி பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் பார்த்தாச்சு. மிக்ஸியும் பிரீத்தி தான், அதுவும் நல்லா ஓடிட்டுருக்கு. அதான் எனக்கு போடவே மனசு இல்லை. அதுவும் மாற்றணும், இதுவும் 2 சேஞ்ச் பண்ணணும். 6 மந்த்துக்கு அப்புறம் மாற்றிக்கலான்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து விளக்கு வச்சு பூஜை பண்ணது பாப்பா தான் பண்ணா. ஸோ படத்துக்கு பூ தான் வாங்க மறந்துட்டேன். ஸோ வீட்டுக்கிட்ட வருவாங்க எப்போவுமே. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து வரல. ஸோ ஓகே பரவாயில்லன்னு விட்டாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்துச்சு, தோசை இருந்துச்சு, கொஞ்சம் கார சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஸோ நைட் டிஃபன் வேலை கம்ப்ளீட். ஸோ தோசை, கார சட்னி, சாம்பார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்